ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபியோட வந்திருக்கேன்னா கருவாட்டு குழம்பு ரெசிபி தாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கருவாட்டு குழம்புக்கு எண்ணெய் தாராளமாகவே ஊற்றிக்கலாங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வெந்தயம் ஆட் பண்ணுறேங்க. மீன் குழம்பு கருவாட்டு குழம்புக்கெலாம் வெந்தயம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. 1 ஸ்பூன் கடுகு, வெந்தயம் அதிகமாக போட்டிருக்கேன், கடுகு கம்மியாக தாங்க போட்டிருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 10 பல்லு பூண்டு போட்டுக்கிறேன். வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா சேர்த்து வதக்கிடலாம். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா செவந்து வந்துருச்சுங்க. இப்போ நான் ஒரு 2 பெரிய தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்போ சேர்த்து நல்லா வதக்கிடலாம். தக்காளி வதங்கும் போதே குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். காய் நிறைய போட்டு வைக்கலாம். இப்போதைக்கு என்கிட்ட கத்திரிக்காய் இருக்குது, அதை மட்டும் போட்டு வைக்கிறேன். காய் நல்லா வதங்கட்டும், கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகா பொடி ஒரு 3 ஸ்பூன் போல் நான் சேர்த்துக்கிறேங்க. நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வருது. இப்போது நான் ஒரு 2 பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மறுபடியும் நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதிச்சு ரெடி ஆகிருக்குங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இன்றைக்கி நெத்தலி கருவாடு தாங்க எடுத்திருக்கேன். நல்லா சுடுதண்ணியில் போட்டு ஒரு 2 வாட்டி அலசி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். சேர்த்துட்டு பொறுமையாக கொஞ்சமாக கலரி விடுங்க போதும். கருவாடு சேர்த்தக்கப்புறம் ஒரு 7 to 8 மினிட்ஸ் குக் ஆனாலே போதுங்க, கரெக்டாக வெந்து வந்துடும். கடைசியாக ஒரு 4-5 பல்லு பூண்டு எடுத்து தட்டி அதை சேர்த்துக்கிறேங்க, தோல் உரிக்காமல். இது ஏன் அப்படின்னா கருவாடு ஸ்மெல் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது. பூண்டு ஸ்மெல் சேரும்போது அது கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஓரத்துலலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி இறக்கிக்கலாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஒரு நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.